பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. டாக்டர் தம்பி வரலையா? பரிகாரம் பண்ண வேண்டியது அவர் தானம்மா. எடுக்கலப்பா அவன். அழகு குட்டி, நான் இத செய்றேங்கய்யா. மருமக நல்லா இருக்கணும்னு வேண்டி மாமியார் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணி நான் பார்த்தது இல்லம்மா. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இருக்க வேண்டியவங்களுக்கு அந்த மனசு இல்லாம போயிடுச்சு. ஆனா நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன். இவ ஏன் மருமக பொறுக்க போறது ஏன் பேர குழந்தை. வாங்க போலாம். அப்பா சாரிப்பா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அதான் கோயிலுக்கு கரெக்ட் டைமுக்கு வர முடியல. அப்பா நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன். எப்படியாச்சும் வந்துடலான்னு வேகமா தான் வந்தேன். வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பக்கத்துல மெக்கானிக் யாருமே இல்லப்பா. ஆளை பிடிச்சி சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிஜமா சாரிப்பா. டேய், உன்னோட சாரி எல்லாம் நான் எதிர்பார்க்கலடா. உண்மையிலேயே நாம தப்பு பண்ணிட்டோம், லேட்டா வந்துட்டோம்னு நீ ஃபீல் பண்ணேன்னா நீ சாரி கேட்க வேண்டியது அந்த கடவுள்கிட்ட தான். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீ வரலன்னு தெரிஞ்ச உடனே சௌந்தர்யாவே இறங்கி பரிகார பூஜை பண்ண பாரு. அதான் அது உனக்கே நல்லா தெரியும் அவ எவ்வளவு பெரிய பிடிவாதக்காரின்னு. அதுலயும் யாராவது உன்னால முடியாதுன்னு அவளை சீண்டிட்டா
அவ டபுள் வேகத்துல அந்த வேலையை செய்வா. கண்ணம்மா அவ சௌந்தர்யா எப்படியெல்லாம் திட்டுவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு கண்ணம்மா வயித்துல வளர்ற குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இன்னைக்கு பரிகார பூஜை செஞ்சா பாரு. நிஜமாவே பெரிய விஷயம்டா. சௌந்தர்யாவோட இந்த மனமாற்றத்துக்கு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த எல்லா விஷயத்தையும் முன்னாடி நின்னு செய்ய வேண்டிய நீ எனக்கு என்னன்னு ஒரு பக்கமா போயிட்டு இருக்கியே, அதை நினைச்சு வருத்தப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய், நீங்க எல்லாரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்க கையை பிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாடா. நீங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே தள்ளி நின்று நீங்க தப்பு செஞ்சா மட்டும் அதை வந்து திருத்துவா. இப்போ நீங்கெல்லாம் வளர்ந்துட்டீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நாங்க எந்த விஷயத்திலையும் தலையிடுறது இல்லை. இப்போ உங்களுக்கே நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா புரியும். நீங்களா வந்து அப்பா எங்களுக்கு இந்த விஷயத்துல குழப்பமா இருக்கு, கைட் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும்தான்டா நான் சஜஷன்ஸ் தர்றேன். அதான் மரியாதை. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கேன். என் கேரக்டரையும் நான் மாத்திக்கிறதா இல்லை. பாரதி, உண்மையை சொல்லட்டுமா? உங்ககிட்டயே இப்பெல்லாம் நிறைய மாற்றம் இருக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. கண்ணம்மா அப்படியே தான் இருக்கா, அவகிட்ட எந்த மாற்றமும் இல்லை. டேய், உண்மையை சொல்லட்டுமா? நீ சிரிச்சு பார்த்து நாங்க 1 மாசத்துக்கு மேல ஆகுதுடா. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஆமாப்பா, கண்டிப்பா இருக்கும். இவன் தான் ரோபோ மாதிரி போறான், ரோபோ மாதிரி வரானே. முன்னெல்லாம் இவனையும் கண்ணம்மானையும் பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கும். அதை நான் இவங்கிட்டே சொல்லியிருக்கேன்ப்பா. இவன் அண்ணிய வாய் நிறைய கண்ணம்மா கண்ணம்மான்னு கூப்பிடுறதும் அவங்க மாமா மாமான்னு இவன் மேல உருகுறதும் பார்க்கவே செம்மையா இருக்கும்பா. இப்ப அந்த சவுண்டை கேட்டே 1 மாசம் ஆச்சு. டேய், அப்படி மனசுல என்னதானே இருக்கு? வாயை திறந்து யார்கிட்டே சொன்னாதானே என்ன ஏதுன்னு தெரியும். அகில், நான் சொன்னா யாரும் தாங்க மாட்டீங்கடா. ஆனா நான் சொல்லதான் போறேன். இதை எத்தனை நாள் என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்க முடியும்னு எனக்கு தெரியலடா. ஆனா நான் கண்டிப்பா சொல்லுவேன். டேய், புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனைகள் இருக்கத்தாண்டா செய்யும். எந்த வீட்டுல தாண்டா சண்டை நடக்காம இருக்கு? வேற வேற சூழ்நிலையில, வேற வேற மெச்சூரிட்டி லெவல்ல, வேற வேற வளர்ப்பு முறையில வளர்ந்த 2 பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழ்றப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அதை ஒவ்வொரு கட்டத்திலையும் விட்டு கொடுத்து தெளிவா போகணும்டா. அதுதான் லைஃப். அப்பதான் வாழ முடியும். 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் முழுமையா விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கிறது, இன்னொருத்தர் அதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அது சலிச்சிருந்தா அதுதான் கோபமாவும் மாறும். அந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் இனிக்காது. பெரும்பாலான பிரச்சனைக்கு இதுதான் காரணம். இத பாருடா பாரதி, இருக்கிறது ஒரு லைஃப். அத மனசை போட்டு குழப்பிக்காம சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா நல்லா வாழணும்டா. அதுதான் முக்கியம். வேணுப்பா, சித்திக்கு உடம்பு சரியில்லை, உடம்பெல்லாம் கொதிக்குது, சீக்கிரம் வாங்க. என்ன சொல்லுது? சௌந்தர்யா, சௌந்தர்யா, என்னமாச்சு? ஏய், என்ன இப்படி கொதிக்குது? என்னாச்சு அறிவு? கோயில்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்கப்பா. தண்ணி கேட்டாங்க, கொடுத்தேன். குடிச்சிட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குளிர் ஜுரமா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? பாரு. இல்லப்பா, கோயில்ல பரிகாரம் பண்ணதுனால தான் இப்படி ஆயிருக்கும் போல. உடம்புல இரும்பு கம்பி குத்துனா என்னப்பா ஆகுறது? அம்மா, இந்த வயசுல இதெல்லாம் தாங்குமாமா? என்னம்மா நீங்க? ஏய், ஐயோ, என்னப்பா இப்படி கொதிக்குது? டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணம்மா கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த. டேய் பாரதி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம்டா. இந்த டைம்ல ஃபீவர்லாம் வந்தா ரொம்ப ரிஸ்க்டா. அம்மாக்கு என்ன ஏதுன்னு உடனே பாக்குறது நல்லதுடா. அதான் பாரதி இருக்கான்லடா, அவனே பாத்துருவான். பாரதி, சீக்கிரம் என்ன ஏதுன்னு பாரு. அறிவு, என் ஸ்டெத்தி, என் மெடிசன் பேக்கையும் எடுத்துட்டு வா. போ. அறிவு, வேண்டாம். சித்தி, எனக்கு
எனக்கு இந்த டாக்டர் வைத்தியம் பார்க்க வேண்டாம். வேற டாக்டர் வர வைங்க. அப்படி இல்லைன்னா என்ன வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் வரேன். அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க? பின்ன என்னப்பா, நாங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டேன். ஓ முடிவு, ஓ விருப்பம்னு நீ போற. அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டரை பார்க்கறது? இல்ல டாக்டரே பார்க்க வேணாமான்னு நான் தானேப்பா டிசைட் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். அம்மா உங்க உடம்பு ரொம்ப கொதிக்குதுமா. இந்த டைம்ல அடம் பிடிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா. அறிவு போய் எடுத்துட்டு வா. அறிவு, நீ எடுத்துட்டு வந்து மாத்திரை மருந்து கொடுத்தாலும் நான் போட மாட்டேன். என் பேச்சு கேட்காதவங்க கையால ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது மாத்திரை மட்டும் நான் சாப்பிடுவேனா? மாட்டேன். இது ஏதோ பிளாக்மெயில் ட்ராமா மாதிரில தெரியுது. சௌந்தர்யா ப்ளீஸ் சௌந்தர்யா, இந்த நேரத்தில் பிடிவாதம் பிடிக்காது. மாத்திரை போட்டால் தானே உடம்பு சரியாகும். சொன்னா கேளு. ஆமா அத்த, உடம்பு ரொம்ப கொதிக்குது. மாத்திரை ஏதாச்சும் போடுங்க அத்த. அம்மா ப்ளீஸ்மா என்ன நம்புங்கம்மா. நான் நிஜமா கோயிலுக்கு வந்தம்மா. வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சுமா. அது எப்படிப்பா? இந்த மாதிரி வேலைக்கு வரும்போது மட்டும் உன் காரு கரெக்டா ரிப்பேர் ஆயிடுது? இப்படிதான் முதல் தடவை கோயிலுக்கு போகும்போது யார்கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னு போய் சொல்லி போற வழியில நீ பாதியில இறங்குன. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அவசரமா ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு வேற போய் விசாரிச்சா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஏதோ பரிகார பூஜை இருக்கு, கொஞ்சம் வாடான்னு சொன்னா முடியாதுன்னு சொல்ற. இப்போ நான் வந்தேன், கார் தான் ரிப்பேர்னு என்கிட்ட சொல்ற. எதுக்கு நீ என்கிட்ட போய் மேல போய் சொல்ற? இது பாரு, எனக்கு ஜுரம் தானே அடிக்குது. நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். ஏய் போ, நீ போய் உன் வேலையை பாரு. எந்த டாக்டரை பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அம்மா நான் சத்தியமா உண்மையதாம்மா சொல்றேன். இத பாருங்கம்மா, வர வழியில கார் உண்மையிலே ரிப்பேர் ஆயிடுச்சுமா. மெக்கானிக் கொடுத்த பில்லுமா இது. சொல்லுங்கப்பா. அம்மா சத்தியமா நிஜமா நான் கோயிலுக்கு வர நினைச்சேம்மா. வர வழியில லேட் ஆயிடுச்சுமா. அதுக்குள்ள நீங்க பரிகாரத்தை பண்ணிட்டீங்க. சௌந்தர்யா, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றானே. இங்க பாரு சௌந்தர்யா, அவன் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா நிச்சயமா வந்திருக்கவே மாட்டான்ல. வந்தான் இல்ல. தயவு செஞ்சு சொல்றத கேளு. மருந்து சாப்பிடு ப்ளீஸ். ப்ளீஸ்மா, எனக்காகமா மாத்திரை மட்டும் சாப்பிடுங்கம்மா. அறிவு, போய் எடுத்துட்டு வா. என் ரூம்ல ஸ்டெத் மெடிசன் பேக் இருக்கு, எடுத்துட்டு வா. சரி, நீ குடுக்கிற டேப்லெட்டை நான் சாப்பிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். அப்பதான் நீ கொடுக்கிற மாத்திரையை நான் சாப்பிடுவேன்.
என்னன்னு சொல்லுங்கம்மா. வீட்ல பண்ண சந்தான லட்சுமி பூஜை, கோயில்ல நடத்தின பரிகார பூஜை எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையில தான் முடிஞ்சிருக்கு. ஏதோ தெய்வ காரியம் பாதியிலேயே நிக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது. நீ கோயிலுக்கு வரணும், பரிகாரத்தை செய்யணும். நீ பண்ணுவேன்னு சொல்லு. நீ என்ன மாத்திரை கொடுக்கறியோ அதை நான் சாப்பிடுறேன். நீ கோயிலுக்கு வரணும், அந்த பரிகாரத்தை நீ செய்யணும். நீ பண்ணுவேன்னு சொல்லு. நீ என்ன மாத்திரை கொடுக்கறியோ நான் சாப்பிடுறேன். நீ ஒண்ணும் எனக்காக சொல்லாத. உனக்கு பிடிக்கலனா நீ விட்டுரு. இல்லம்மா, நான் பண்றேன். நீங்க எப்ப பண்ணணும்னு சொல்லுங்க. பாரதி, கொடு. மாத்திரையை போட்டுக்கிட்டேன்ல, இனிமே எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாம் போய் உங்க வேலையை பாருங்க. சரி, எல்லாரும் போலாம். அவ கொஞ்ச நேரம் தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். சரி வா போலாம். அத்தை, நான் வேணும்னா உங்க கூட இருக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போ. மாத்திரை போட்டிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் வேர்க்கும். எல்லாமே கொஞ்ச நேரத்துல சரியாயிடுமா, நீ போ. வா, உன்னால தாண்டி எங்க அம்மா இன்னைக்கு இப்படி படுத்திருக்காங்க. நீ பண்ண தப்புக்கு அவங்க எதுக்கடி கஷ்டப்படணும்? ஏய், ரொம்ப அப்பாவி மாதிரி பார்க்காதடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய நல்லவ மாதிரி நடிப்பு வேற. எங்க அம்மா அவங்கள வருத்திக்கிட்டு உனக்காக பரிகாரம் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்கள மயக்கி வச்சிருக்க. ஆனா நீ யாரு, நீ பண்ண வேலை என்னன்னு தெரிஞ்சதுன்னு வை, உன்னை கால்ல போட்டிருக்கிற செருப்பா கூட மதிக்க மாட்டாங்க. நான் வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. வாயை திறந்தன் வை, நீ பண்ண தப்பு அசிங்கம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உன் பேரே நாரிடும். உண்மை தெரிஞ்சா உலகமே என்ன காரி துப்புற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? என்ன இங்க சொல்லு, நிஜமா சொல்லு, உனக்கு தெரியாதுன்னு? தெரியாது மாமா. நீங்க எப்படி சொன்னா நம்புவீங்க? இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லவா? குழந்தை மேல சத்தியமாவா?
இங்க பிரச்சனையே குழந்தை தானடி. குழந்தையா? இத்தனை நாள் உங்க கோவம்லாம் என் மேல தானே நினைச்சேன். இப்போ பிரச்சனையே குழந்தை தானே சொல்றீங்க. சரி பரவாயில்ல மாமா, பிரச்சனை என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. என் தலையே போனாலும் இந்த பூமி பொழந்து எனக்கு இழுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன விஷயம்னே சொல்லாம இப்படி என்ன உயிரோட சித்திரவதை பண்ணாதீங்க மாமா. சொல்லவா சொல்லவா மொத்தமா சொல்லட்டுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. இந்த குழந்தையோட அப்பா யாரு? சொல்லுடி, இந்த வயித்துல சுமக்கிற குழந்தையோட அப்பா யாரு? நான் சொல்லட்டுமா? இது யாரோட குழந்தை நான் சொல்லட்டுமா? அவன் பேரு வருண்.